எப்ப பகல் நேரத்திலேயே கரண்ட் அமத்தி புறாங்கல, வீட்டுக்குள்ள இருக்க முடியல. என்னது தெருவே அமைதியா கிடக்கு, யார்கிட்டயாச்சும் பேசிக்கிட்டு இருக்கலாம்னு பார்த்தா ஒரு மனசாலையும் காணாமே. ஏய் அந்த செல்ல தாயி வரால, அவளை பிடிச்சு உட்கார வச்சு கதை பேசிக்கிட்டு இருப்போம், அப்பதே நேரம் போகும். ஏய் செல்ல தாயி, செல்ல தாயி. என்ன முனியம்மா? அடியே இந்த வேகாத வெயில்ல எங்கடி போயிட்டு வர? காலையில என் மருமக சுடு கஞ்சி காய்ச்சி வச்சிருந்தா, அதுக்கு தொட்டுக்க சமோசா வாங்கிட்டு வர சொன்னாடி, அத வாங்கிட்டு போறேன். இது சமோசாவா? இந்த முனியம்மா நீ ரெண்டு சமோசா சாப்பிடுறியா? சமோசானா எனக்கு ரொம்ப தான் பிடிக்கும். சரி இப்படி திண்ணையில வந்து உட்காருவேன். இல்ல முனியம்மா சீக்கிரமா போகணும். காலையில சுடு தண்ணி ஊத்திக்கிட்டே பறந்துக்கிட்டு கிடப்ப, அப்படியே உட்காரு, செத்த பேசிட்டு போகலாம். அப்புறம் செல்ல தாயி எப்படி இருக்கா? உன் மருமக உன்னை நல்லா கவனிச்சுக்கறாளா? என்னத்த கவனிக்கிறா, ஏதோ பொழப்பு ஓடுது. செல்ல தாயி சமோசா வாங்கிட்டு போறேன்னு சொன்னீல, ரெண்டு கொடு. தாயி நம்ம சொல்லுது. இந்த முனியம்மா எடுத்து தின்னு. சமோசா சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு? நல்ல டேஸ்டா இருக்கு சமோசா. எங்கடி வாங்குனே? கடத்தருவுல முக்குல சுட சுட போட்டுக்கிட்டு இருந்தாங்கல்ல, அங்கவே வாங்குனே. என்ன முடியுமா? இனியாருமா வீட்டுக்குள்ள உட்கார்ந்து டிவி பார்த்துக்கிட்டு கிடப்ப, ஏன் வெளியில வந்து உட்கார்ந்திருக்க? கரண்ட் இல்ல, வீட்டுக்குள்ள இருக்க முடியல செல்ல தாயி, அதான் வெளியில வந்து உட்கார்ந்து கிடக்கேன். மருமக என்ன செய்யறா? அவ என்ன செய்ய போறா? தூங்கிக்கிட்டே கிடக்கா. என்ன முடியுமா சொல்ற? மணி 8:30 மணி ஆகுது, இன்னும்மா தூங்கிக்கிட்டு கிடக்கா? அவ 10 மணி வரைக்கும் தூங்குவாடி. என்னது 10 மணி வரைக்கும் தூங்குவாளா? அதுக்கு ஏன் மருமக எம்புட்டோ பரவாயில்லையே. ஏன் மருமக வசந்தி 7 மணிக்கே எந்திரிச்சு எல்லா வேலையும் பாத்துருவா. நல்ல தாயி, உன் மருமகளை கிராமத்துல இருந்து கல்யாணம் முடிச்சு கொண்டு வந்திருக்க. அவ 6 மணிக்கு எந்திரிப்பா, 7 மணிக்கு எந்திரிப்பா. ஏன் மருமக அப்படியா? டவுன்ல இருந்துல கல்யாணம் முடிச்சு கூட்டிட்டு வந்திருக்கேன். அவ 10 மணிக்குதே எந்திரிப்பா. ஏன் மருமக எந்திரிக்கிறேன்னே சொல்லுவா. நான் தான் ஏன் மருமகளை எந்திரிக்கிறேன், நல்லா படுத்து ரெஸ்ட் எடுன்னு சொல்லிடுறது. மருமக வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா, இன்னும் கொஞ்ச நாள்ல வேலை கிடைச்சிரும், அதுக்கப்புறம் இப்படி தூங்க முடியுமா? என்ன முடியுமா சொல்ற? உன் மருமக படிச்ச மருமகளா? எத்தனாவது படிச்சிருக்கா? அதெல்லாம் நிறைய படிப்பு படிச்சிருக்கா. ஸ்கூல் படிப்பு முடிச்சிருக்கா, அப்புறம் காலேஜ் படிப்பு முடிச்சிருக்கா, அதுக்கப்புறம் வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. போயிருவா இன்னும் கொஞ்ச நாள்ல. நம்ம இப்ப மருமகளை நல்லா பாத்துக்கிட்டா தானே கை நிறைய சம்பாரிச்சிட்டு வந்து நம்ம கையில வந்து கொடுப்பா. நம்ம ஏதாச்சும் அதிகாரம் பண்ணா காசெல்லாம் கொடுக்க மாட்டாடி. முடியம்மா தெளிவா வேண்டி இருக்க. உன் மயனும் சம்பாதிக்கிறான், உன் மருமகளும் சம்பாதிப்பா, அப்ப டபுள் பேமெண்ட். கலக்கு கலக்கு. அதே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடைக்கும். பெத்ததும் சரியில்லை, வந்ததும் சரியில்லை. என்ன போ. ஆமா செல்ல தாயி, 2 நாளைக்கு முன்னாடி கடைக்கு பால் பாக்கெட் வாங்க வந்தேன். அப்ப உன் வீட்டுக்கிட்ட ஒரே சத்தமா கிடந்துச்சு. என்ன விஷயம்? அது ஒண்ணும் இல்ல முடியுமா, சின்ன சண்டைவே. என்ன சண்டைன்னு சொல்லு செல்ல தாயி, சொன்னா தானே தெரியும். மனசுல உள்ளதெல்லாம் கொட்டு செல்ல தாயி. உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன முடியுமா? என் மருமகளுக்கு வாய் இருக்கே, வாயி அம்புட்டு பெரிய வாய். ஒரு மாமியாருங்கிற மரியாதை இல்லாம அந்த வேலையை செய்ய, இந்த வேலையை செய்யும் சொல்லி என்னை வேலையா ஏவுறா. அப்படியா? ஐயோ, உன் மயன்ட்ட சொல்ல வேண்டியதானே. என் மயன்ட்ட சொன்னாலும் என் மயன் என் பேச்ச எங்க கேக்குறான்? பொண்டாட்டி சொல்லுக்கு தானே தலைய ஆட்டிக்கிட்டு இருக்கேன். என்ன செல்ல தாயி, நீ சரியில்லை செல்ல தாயி. மருமகளை கண்ட்ரோலா வச்சுக்கிற வேணா. மருமகளையும் அடக்க மாட்டா, மயனையும் அடக்க மாட்டா. அப்ப இப்படித்தே நடத்துவாங்க. என் மருமகள்ல என் பேச்சுக்கு எதிர் பேச்சு கூட பேச மாட்டா. நான் கோடு கிழிச்சு தாண்ட கூட மாட்டா. நான் ஏதாச்சும் வேலை சொன்னா சரிங்கட்டே 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 மட்டும் தான் சொல்லுவா. என்ன 2 கிளடிகளும் காலங்காத்தாலே மீட்டிங் போட்டு பேசிக்கிட்டு கிடக்கு? என்ன பேசுதுன்னு நின்று பாப்போம். என் மருமகிட்ட ஏதாச்சும் வேலை சொல்லி செய்யலேன்னு வச்சுக்க, அவ கண்ணத்திலேயே பலாறு பலாறு பலாறுன்னு அரைஞ்சிருவேன். அவளும் ஒரு வார்த்தை ஏன் அத்தையை நீ அடிக்கிறீங்கன்னு கேட்கவே மாட்டா. என்னையே நீங்க பலார் பலார்னு அறவிகளா? அப்புறம் 2 நாளைக்கு முன்னாடி கூட வந்து நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்லி கேட்டா. நான் போக கூடாதுன்னு கண்டிஷனை சொல்லிட்டேன். நான் சொன்ன ஒத்த வார்த்தையில இந்த வீட்டுப்படி தாண்டலையே. சுருக்கமா சொன்னா என் மருமக மாதிரி யாரும் கிடையாது. ஒரு கோடை போட்டு தாண்டக்கூடாதுன்னு சொன்னா அந்த இடத்துலயே உட்கார்ந்து கிடப்பா. நான் வந்து கோட்டை அழிச்சு விட்டாதான் தாண்டுவா. நீங்க கோடு போட்டா நாங்க தாண்ட மாட்டோம். ஆத்தாடியா, முனியம்மாவோட மருமக பின்னாடி நின்னுல ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. நம்ம எஸ்கேப் ஆயிருவோம். என்ன செல்ல தாயி வாயான்னு திறந்து பாத்துக்கிட்டு இருக்க? எதுவும் காக்கா கேக்கா பின்னாடி நிக்குதா? மருமகளே நீ எப்பமா வந்த? நீங்க 2 பேரும் மீட்டிங் போட்டு பேசிக்கிட்டு இருக்கிறப்பயே வந்துட்டேன். எத்தே என்னமோ கோடு கோடுன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தீங்களே, என்ன? அது வந்து அது கோடு இல்ல மருமகளே, ரோடு. இவங்க வீட்டு சைடு ரோடு போடுறாங்களா, அத பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்படியா? சரி சரி. குழம்புக்கு மசாலாலாம் வதக்கி வச்சிருக்கேன், வந்து அம்மியில அரைச்சு குடுங்க குழம்பு வைக்கிறதுக்கு. போ மருமகளே, இந்த வந்துட்டேன்.
ஊருக்குள்ள இப்படித்தையும் சொல்லிக்கிட்டு தெரியுது போல இருக்கு. என் மருமக அடங்குனவ, நான் அடக்கி ஆள்றேன் அப்படி இப்படின்னு. நானாவது யாருக்கும் அடங்குறதாவது.